இன்னைக்கு பெல்விக் ஸ்கேன்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பெல்விக் ஸ்கேன்ஸ் யாருக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தை பிளான் பண்ணுறவங்க யாருக்காக இருந்தாலும் டே 2 அன்னைக்கு ஆர் டே 3 அன்னைக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம். என்ன உங்கள் டாக்டர் பார்க்க போகிறாங்க பெல்விக் ஸ்கேனில் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ரோப், அது வந்துட்டு லெஸர் தென் அ சைஸ் ஆஃப் அ பீனிஸ். ஸோ வெரி வெரி ஸ்மால் ப்ரோபு, ஸ்மூத்தாக இருக்கும். அது உங்கள் வெஜைனால இன்சர்ட் பண்ணி நாங்கள் ஒரு 2-3 விஷயம் பார்ப்போம். இதை பார்க்காம எந்த டாக்டரும் ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. டே 2 அன்னைக்கு எதுக்காக இந்த ஸ்கேன் பார்க்கறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்த லைனிங், அதுக்கு பேர் எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க. இந்த எண்டோமெட்ரியம் கம்ப்ளீட்டாக ஷெட் அவுட் ஆயிடுச்சா? ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளும் இந்த எண்டோமெட்ரியம் திக்காகும், திரும்ப அது பீரியட்ஸ் போது ஷெட் அவுட் ஆகும், திரும்ப அது திக்காகும் என்டையர் மந்த்துக்கு, திரும்ப அது ஷெட் அவுட் ஆகும். இந்த எண்டோமெட்ரியம் பீரியட்ஸ் போது கம்ப்ளீட்டாக ஷெட் அவுட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த எண்டோமெட்ரியம் திக்காக இருந்ததுன்னா பழைய கசிவு உள்ளார இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் மே நாட் பி ஏபிள் டு ஹோல்ட் த பேபி. அதனால இது கம்ப்ளீட்டாக எண்டோமெட்ரியம் ஷெட் அவுட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறதுக்காகவும், ப்ரீவியஸ் சைக்கிளில் ஏதாவது ஃபாலிக்கல் இருக்குது, அது வந்து சிஸ்டா மாறி இருக்கலாம். இந்த சிஸ்டா மாறுறது எதுவாக இருந்தாலும், அதாவது கட்டியாக மாறி இருக்கலாம். இந்த கட்டியாக மாறினது வந்து யூஸ்வலாக பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே ஒரு தேர்ட் டேல பீரியட்ஸோட ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு அது பீரியட்ஸோட ஃப்ளஷ் அவுட் ஆகாது, அது அப்படியே கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம டே 2 அன்னைக்கு ஸ்கேன் பார்க்காம டேரக்டாக டே 9 அன்னைக்கு பார்க்கும்போது அது சிஸ்டா இல்லை ஃபாலிக்கலா அப்படின்றது வித்தியாசம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு டே 9 பார்க்கும்போது உங்கள் டாக்டர் பார்த்துட்டு, ஓ வாவ், யூ ஹேவ் ஃபென்டாஸ்டிக் ப்ரொடியூஸ் அ ஃபாலிக்கல், 22 மில்லிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது டே 2 அன்னைக்கு ஸ்கேன் பார்க்காம திடீர் டே 9 அன்னைக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபாலிக்கலோ இல்லை சிஸ்டோ இருந்ததுன்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அது கஷ்டமாயிடும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு see a day 2 ஸ்கேன். இது 2 விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்காக முக்கியமாக நம்ம பெல்விக் ஸ்கேன் பண்ணியாகணும். இதே ஸ்கேன் நம்ம ஒரு ப்ரெக்னென்சியில் பார்க்குறோம் அப்படின்னா, எதுக்கு பார்க்குறோம்? இப்போ தான் எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்குள்ளார ஒரு வெஜைனல் ப்ரோப் போட்டு பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். எதுக்காக? கர்ப்பப்பைக்குள்ளார கருப்பை இருக்குதா, ஒரு கரு இருக்கா, 2 கரு இருக்கா, குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ப்ரெக்னென்சி ஸ்கேன்னால ஆர் இந்த பெல்விக் ஸ்கேன்னால உங்களுக்கோ உங்கள் ஃபியூச்சருக்கோ எந்த ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர் இதை போட்டால் நமக்கு வந்துட்டு வெஜைனல் ப்ரோப் போட்டால் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும், காண்டம்ஸ் வந்துட்டு நமக்கு லேட்டஸ்ட் அலர்ஜி ஆகலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி சேஃப். உங்கள் டாக்டர் உங்களுக்கு இதை பற்றி நிறையாவே சொல்லுவாங்க.